ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் நம்மளை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். நிறைய பெண்கள் நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையிலையும் இருப்பாங்க. நம்ம எப்படி நம்மளை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சே பாதி நாள் கழிச்சிருப்பாங்க. ஸோ இதில் எப்படி ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவாக நம்ம வைப்பாக இருக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதில் நான் சொல்கிற ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப பெண்கள் நம்ம ஒரு பழக்கத்தை நமக்குள்ளேயே கொண்டு வரணும். விடியற் காலை எழுந்துக்கிற பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விடியற் காலையில் எழுந்துக்கும் போது நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய பாடியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றத சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம டேக் ஓவர் பண்ணி போக முடியும். நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களையாக இருக்கட்டும், நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் நிறைய பாசிட்டிவான வைப்ஸுமே நமக்குள்ளே உருவாதுன்னையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விடியற் காலம் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை முதல்ல குடிச்சிடுங்க. டீயோ காஃபியோ இதெல்லாமே குடிக்காமல் நம்ம மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கும் நம்ம பாடியை ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கும் ஒரு கப் கிளாஸில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளை நம்பினா எந்த விஷயமும் நடக்காமல் இருக்காது. ஸோ கடவுளுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம செலவழிக்கலாம் ஒரு நாளைக்கு. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோடய தேவைகள் எல்லாமே கடவுள் முன்னாடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அந்த நாளே தொடங்குவேன். கடவுள்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டு வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே உங்களுக்குள்ளே இந்த பழக்கத்தை கொண்டு வர பாருங்கள். கண்டிப்பாக இது லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது டிப்பு, எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்ணாடி முன்னாடி போய் உக்காந்துருவேன். எனக்குள்ளே நான் செல்ஃப் டாக் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கெல்லாம் கடன் நிறைய இருக்கும், இஎம்ஐ நிறைய இருக்கும். அவங்களுடைய தேவைக்காக வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த கடனெல்லாம் அடைக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி உக்காந்து நான் கடனாளி கிடையாது, கூடிய சீக்கிரத்தில் இந்த கடனை எல்லாம் நான் அடைப்பேன், அதுக்கான தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்குது அப்படின்றத பாசிட்டிவாக நம்ம மைண்டில் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் அப்படின்றத நமக்குள்ளே நம்மளே செல்ஃப் லவ் பண்ணி சொல்லிக்கணும். ஏன்னா யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதுல தான் இருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப செல்ஃபிஷான உலகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். யாரும் உங்களை மோட்டிவேஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் முன்னோடியாக இருக்கணும். ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை மாறதான் போகுது அப்படின்றத நம்மளையே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்மளை கீழே நம்ம பார்க்கக்கூடாது, எப்பயுமே ஒரு படி மேலே தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வச்சு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். அடுத்தவங்களுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம டீமோட்டிவேட் ஆகிட்டே தான் போவோம். ஸோ இந்த பழக்கத்தை பெண்களான நாம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஸோ செல்ஃப் டாக், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இது 3மே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மிகப்பெரிய ஆயுதம். நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதுல நாம் தான் முன்னோடியாக எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது டிப்பு, வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு கார்டனை செட் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள், என் வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட்டை வச்சுருக்கேன். கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே நானாக இருக்கட்டும் இல்லைனா என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் வேலையாக செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். அதை எப்படியெல்லாம் அழகப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கேப்பான இடம் கிடச்சா கூட அங்கே அழகான ஒரு பூச்செடிகளையோ இல்லை ஷோகேஸ் செடிகளையோ
நீங்கள் அழகாக வந்து நட்டு வைக்கலாம். மார்னிங் எழுந்து அதோடைய முகத்தில் நம்ம முழிக்கும்போது நம்ம மைண்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இயற்கையால் உருவான ஒன்றை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணலாம். நீங்கள் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் தனிமையாக போய் உக்காந்து ஒரு பெரிய மரத்தடியிலலாம் வந்து தியானம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பொறுமையாக எல்லா விஷயத்துலையுமே வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லை, ஈஸியாக வந்து கோவத்தையுமே குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தியானம் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அடுத்து 4வது டிப்பு, வெயிட் லாஸ்க்காக தான் நம்ம வந்து வாக்கிங் போகணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம ஹெல்த்துக்காகவும் நம்ம வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் லேடீஸ் நாம் கண்டிப்பாக காலையில் ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போய் ஆகணும். அப்படி இல்லை வேலை இருக்குது அப்படின்னா ஈவினிங்காவது ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயே ஆகணும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று நம்ம மைண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போல்லாம் நம்ம என்ன மாதிரி உணவில் சாப்பிட்றோம் அப்படின்றது நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்து செயற்கையாகிடுச்சு. காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து அரிசி வகைகள்லேருந்து எல்லாமே செயற்கையாக தான் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. குடும்ப பெண்கள் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை அழகாக வழிநடத்தி கொண்டு போக முடியும். நம்மளுடைய குழந்தைங்களையும் கணவரையும் நாம் தான் வந்து வழிநடத்தி போக வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். அதுவும் ஹெல்த் விஷயத்தில் கண்டிப்பாக வந்து அதில் எப்படி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகிறதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து வழிநடத்தி போகலாம். 5வது டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. நிறைய பெண்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை, ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா அவங்களால வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. 100க்கு 50% ஆஃப் பெண்கள் வந்து இப்போ இப்படி தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரலாம் அப்படின்னா, கைத்தொழில் வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். ஏகப்பட்ட கைத்தொழில்கள் வந்து இருக்குது. தையல் தொழில், சமையல் நம்ம வீட்டில் இருந்தே சமைச்சு கொடுக்கலாம், டியூஷன் எடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கைத்தொழில் எப்பயுமே ரொம்ப முக்கியம் வீட்டில் உள்ள பெண்களுக்கு. நாம் அப்போ தான் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து வாழ முடியும். நம்ம எப்பயும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாது. நாம் கையில் நம்ம ₹1 சம்பாரித்தாலும் கூட பாருங்களேன், அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது யோசித்து நாமளும் வந்து டிபெண்ட் ஆகணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து யோசித்து எல்லாருமே பாருங்கள். உங்களுடைய முயற்சியால் நீங்கள் முன்னேறி வாங்க. ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் அடங்காமல் நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் சாதிச்சு காட்டுங்க. ஸோ இந்த 5 டிப்புமே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு முக்கியமான விஷயங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் டிப்பாக கொடுக்க முடியும். சும்மா வீடியோ பர்பஸ்க்காக எதையுமே எடுத்து போட முடியாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.